ஓகேங்க. பட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் இப்போன்னு இல்லை, நீங்கள் எப்போவுமே வண்டியில் ஏறி உட்காந்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். ஆன் பண்ணுறது. ஆமாம், ஃபஸ்ட்டு சாவி ஆன் பண்ணணும்னு நினைக்காதுங்க. வண்டியில் ஏறிக்கு வந்து கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி நம்ம இந்த சீட்டில் கரெக்டாக உட்காந்துருக்கோமான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிங்க. ஓகே தானே, சீட்டு பொசிஷன் ஓகே தானே. அது எச்சு கம்மியாக இருந்ததுன்னா அந்த சீட்டு பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. ஒரு சில வண்டியில் சீட்டு முன்னால் நெருக்கி வச்சுருப்பாங்க, வேறு யாரும் ஓட்டியிருப்பாங்க. ஒரு சில வண்டியில் சீட்டு பின்னால் தள்ளி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஏறி உட்காந்து ஃபஸ்ட்டு கிளச்சை தான் பிடிக்கணும் எப்போவுமே. ரெண்டாவது பிரேக்கை பிடிக்கணும். யூஸ் பண்ணி அப்படி ஒன்றும் தப்பு ஃபுல்லாக அமுத்தியே பிடிக்கணும். பிடிச்சிங்கன்னா மூணாவது நியூட்ரு பண்ணணும். எப்போவுமே இதுதான் இது. நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து வண்டியில் ஏறி உட்காந்தாலுமே நீங்கள் எடுத்தால் சாவி போடக்கூடாது. வண்டியில் ஏறி உட்காந்து ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும், ரெண்டாவது பிரேக்கை பிடிக்கணும், மூணாவது நியூட்ரு பண்ணணும், நாலாவது தான் செல்ஃப் அடிக்கணும். சரிங்களா. இப்போ கிளச்சை பிடிச்சிங்க, பிரேக் பிடிச்சி நியூட்ரு பண்ணுறீங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா. இண்டிகேட்டரை ரைட்டில் போட்டுக்குங்க. ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஓரமாக நிற்கிறோம், பின்னால் வரவங்க இன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா. பின்னால் வண்டி ஏதாச்சும் வருதான்னு பார்த்துட்டு எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல. ஃபஸ்ட்டு கீரை போட்டு கிளச்சை மெதுவாக அப்படியே விட்டுருவோம். கிளச்சை 3ல் கொண்டு அதை நிறுத்தணும், விடக்கூடாது. அது 1 2 3ல் கொண்டு அதை நிறுத்தணும். இப்போ ஸ்டேரிங் திருப்பிக்கணும். உள்ள திருப்பி அந்த ரோட்டில் போயிடலாம். நம்ம இந்த ரோடு தெரிஞ்சு வந்தாலும் தெரியாமல் வந்தாலும் இந்த ரோடு பிடிச்சிட்டோம்னா நம்ம இதில் தான் போகணும். பட் கொஞ்சம் வண்டி டக்குன்னு ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சுல்ல. போகலாம். ஹார்ன் அடிங்க. கார் கீர் மாற்றணும், ஸ்டேரிங் ஆட்டணும் ஃபீல் பண்ணாமல் நமக்கு முன்னால் யார் டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு யோசிக்கணும். இப்போ கீர் மாற்றணும். கீரை பார்த்து மாற்றக்கூடாது கோகுல். நீ நேற்று ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி 2வது நாள் ஓகே, தப்பு இல்லை கீர் போடுறதில்ல. பட் நாளையிலேருந்து பார்த்து மாற்றக்கூடாது. சரிங்களா. மெத போகணும். திருப்பிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே வெடுக்கிற திருப்பணும், அந்த ஃபோர்ஸில் வந்து திருப்பக்கூடாது. நம்ம அடுத்த கீர் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம நிதானமாக இருக்குமான்றது முக்கியம். சரிங்களா. ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம நிதானமாக இருக்கணும். அவ்வளோதான். சூரியன் மேலே இப்போ கூசல இல்லை. 6 அடி பத்தலை. நம்ம தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இப்போ எத்தனை விக்கெட் போட்டுருந்தோம் ரோட்டில். வண்டி நீட்டாக போகுது. அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணணும்னா மெயில்டாக லெஃப்ட் வந்துடும். மெயில்டாக லெஃப்ட் இண்டிகேட்டர் போடாதீங்க. இந்த மிரரில் வண்டி வருதான்னு பாருங்கள். எக்ஸைட்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா. இல்லை அவர் ஸ்பீடாக போகிறாரு, விட்டுருங்க. நமக்கு இன்றைக்கி நிறுத்தணும், வேலை இருக்குது. இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டு அப்படியே வண்டி வாரமாக எடுத்துருங்க. ஓவர்டேக் பண்ணுறதுக்கெல்லாம் இண்டிகேட்டர் போட்டுலாம் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அது வந்து தவறான விஷயம். என்ன ரீசன்னா, நீங்கள் ஒவ்வொரு வண்டியும் ஓவர்டேக் பண்ணுறதும் ஆமாம் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா பின்னால் வரவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. மெயினாக இத்தனை தடவை இண்டிகேட்டர் லெஃப்ட் போகிறான், ரைட்டு போகிறான், லெஃப்ட் போகிறான், ரைட்டு போகிறான்னு. அதுபோக மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா நீங்கள் பின்னால் வரக்கூடிய வாகனத்தை கவனிக்க மாட்டீங்க. நான் தான் இண்டிகேட்டர் போட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி அசால்ட் ஆகிடும். இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. மிரர் யூஸ் பண்ணி வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு கூட இண்டிகேட்டர் போட்டுங்க, பிரச்சனை இல்லை. போகலாம். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டிங்கன்னா போகலாம். நம்ம ரோட்டில் போகலாம். அவ்வளோ தூரம் மேலே ஏற வேண்டியதில்லை. போகலாம். இல்லை இப்போ இந்த ஒரு பஸ் வரும். இதுக்கு ரீசன்லாம் இல்லை. 4வது கீர்னா 4வது கீர் தான். சரிங்களா. ஸ்பீடுங்க போயிட்டு அதாவது எக்ஸைட் மிதிக்கிறதுல கவனம் இருக்கக்கூடாது. வண்டியை ஸ்லோ பண்ணணும், நிறுத்தணும். தம்பி நீங்கள் என்ன சொன்னாலும் இல்லை அடுத்தது நீங்கள் அந்த ரீசன் மட்டும் சொல்லாதீங்க.
சரிங்களா. 3வது கீர் போட்டு 4 போட்டு தான் 3 போட்டீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுடைய கன்ஃபியூஷன் விட்டுருங்க. நான் சொல்கிறது சொல்லுங்க. அது மிரர் அதை இடிச்சிடும். இல்லையா இப்படி நிறுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம போட்டு நம்ம போய்க்கலாம் சரிங்களா. ஒரு செகண்டை வந்து மோட்டார் வந்து முட்டினதுக்கப்புறம் தான் தெரியும். 2 வீலர் மாதிரி இல்லை இது. இது வந்து எங்கேயாச்சும் இடிச்சதுக்கப்புறம் இடிச்சிருச்சா அப்படிங்கிறதே தெரியும். ரிலாக்ஸ் நிதானமாக போகலாம். நம்ம ஓட்டி பழக்கணும்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கி விட்ருவேன். நீங்கள் ஓட்ட வேண்டிய கிலோமீட்ரு புரியுதுங்களா. எனக்கு செக் போஸ்ட்டோட நான் யூட்டர்ன் பண்ணிடுவேன். நீங்கள் இப்படி போனீங்கன்னா உங்களை 10 நிமிஷத்தில் இறக்கி விட்ருவேன். கான்செப்ட் புரியுதா. நம்ம இன்னும் 3 இடத்துல நிறுத்தணும், நிறுத்தி மூவ் பண்ணணும். நமக்கு தேவை கரெக்டாக மூவ் பண்ணுறோமான்னு இருக்கணும். ஆஃப் அன் ஹவர் மூவ் பண்ணுறோமா, அதை பழகிட்டோமான்னு இருக்கணும். நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டு தாண்டி நிறுத்திக்கலாம். கோயிலுடைய பஸ் ஸ்டாண்டு தாண்டி நிறுத்திக்கலாம் சரிங்களா. ஹார்ன் அடிச்சுக்கலாம். வண்டி ஸ்லோவாகுதுங்களா. அப்படியே எக்ஸைட்லேருந்து கால் எடுத்துட்டு பிரேக் பிடிக்கும், ப்ளஸ் ஃபுல்லாக பிடிக்கும். 4வது கீரில் வந்தோம். இப்போ 3வது கீர் போட்டுக்கணும். டக்குனு 3வது கீர் உடனே கால் எடுத்து ஓடிடலாம். ஸ்டேரிங் ஆட்டாது. ஸ்டேரிங் யூஸ் பண்ணுங்க. லெஃப்ட் ரைட் ஆகாது. வண்டி இப்போ எவ்வளோ தூரம் லெஃப்ட் வந்திருக்கு, அங்கே எவ்வளோ தூரம் கேப் ஆச்சு. அந்த 2 வீலர் கார் நம்மளை ரைட்டில் தான் ஓவர்டேக் பண்ணார். கரெக்டாக ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க. வண்டி நிதானம் ஆயிடுச்சா. இப்போ ரிலீஸ் பண்ணுங்க, வண்டி போயிடும். லெஃப்ட் ஓரமாக வந்துடுங்க. அந்த பேரிகேட் தாண்டி நிறுத்திக்கலாம். நம்ம பஸ்ஸு போகுது, நீங்கள் அந்த இடம் தாண்டி நிறுத்திக்கலாம். பேரிகேட் தாண்டி. ஆமாங்க. ஜஸ்ட் எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருங்க. பிரேக் கால் எடுத்துருங்க. பிடிச்சிட்டே இருந்தால் நின்றுடும். லெஃப்ட் வந்தோம். சரி, அந்த 30 போட்டிருக்கலாம். அந்த இடத்துல நிறுத்திக்கலாம். பரவாயில்ல, தப்பு விடுங்க. எடுத்துருங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் உள்ள ஏன் உங்களுக்கு பரபரப்பாகவே இருக்குது. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த கன்ஃபியூஷன் வேணாம். நீ ரிலாக்ஸாக நிதானம் பண்ணி அந்த கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷன் வேணாங்கிறா. நீ ரிலாக்ஸாக இருந்தால் நான் சொல்கிறேன். போகலாம். அடுத்தடுத்து கேள்விகளுக்குள்ளே போகாத சரியா. 4th கீரில் இருக்க போட்டு தப்பு ஸ்லோ வச்சு காலை எடுத்துருங்க. ஸ்பீட் டவுன் ஆயிடுச்சு. கியரிங் டவுன் பண்ணணும். வண்டி உதறது தெரியுதுங்களா. செகண்ட் கீர் போட்டுருங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம கீர் மாத்திர முடியுங்க. அந்த மாதிரி ஸ்பீட் டவுன் ஆகும்போது கீரை டவுன் பண்ணணும். நேரம் 3வது கீர் போட்டுக்கலாம். ஸ்பீடு ஜாஸ்தி ஆகிடுச்சு. வண்டி அந்த கீர் மாற்றும் போது ஸ்டியரிங் ஆடக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டியரிங்கை இப்படி பிடிக்காதீங்க, இப்படி பிடிங்க. ஆமாம், ரிலாக்ஸாக பிடிங்க சரிங்களா. இப்படி பிடிச்சிங்கன்னா அவங்களால கிரிப்பாக பிடிக்க முடியாது. ஃப்ரீயாக பிடிச்சிங்கன்னா கிரிப்பாக பிடிக்கலாம். புரியுதா. ஸ்டியரிங் ரிலாக்ஸாக விட்டு கையில் அந்த வேல் படத்தில் அருவாளை இப்படி பிடிக்கணும் பிடிச்சி கட்டான் தெரியுமா, அந்த மாதிரி ஃப்ரீயாக பிடிக்கணும் சரிங்களா. எந்த ஒரு பொருளுமே இறுக்கி பிடிச்சா நம்ம கையில் நிற்காது. கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பிடிச்சா மட்டும் தான் கையில் நிற்கும். பட் என்ன கீர் எத்தனாவது கீர் போட்டுருக்கீங்கன்னா 5வது கீர் போகும். இப்படி இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. அவங்க நடந்து வராங்களே அவங்கள தாண்டி நிறுத்திக்கலாம்.
மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணுவோம். ஏன் உங்களுக்கு தான் நிறுத்தி வைக்கணும்னு தெரியுது உங்களுக்கு. கிளச்சை ரிலீஸ் பண்ணி பாருங்க. இந்த ரோட்லேயே போகும். பட் இன்னும் 2வது கீர் போட்டு கொடுங்க. கால் மெதுவாக எடுத்துக்கணும். பட் இப்போ 3வது கீர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடுது தெரியுதில்ல உங்களுக்கு. நம்ம ரோடு பின்னால் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இதில் இன்னும் நிதானமே ஆகலை. நிதானமாக தான் நம்ம அந்த ரோட பிடிக்கணும். கார் நிற்கிது இல்லைங்க, அந்த கார் தள்ளி நிறுத்திங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீரு. ஃபஸ்ட்டு நியூட்ரு பண்ணுங்க. அது எந்த கீரில் இருந்தாலுமே நம்ம நியூட்ரு பண்ணால் நியூட்ரு வைக்கணும்ல. செகண்ட் கீர் போட்டுக்கணும். சரி புஷ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். நம்ம ரோட்லேயே இருக்கலாம். 3வது கீர் போட்டுக்கணும். எக்ஸைட்டரை புஷ் பண்ணக்கூடாது. எக்ஸைட்டரை டச் பண்ணி ஓட்டுங்க. மேடம் புரியலைங்க. 7 மணி சொன்னீங்க. நீங்கள் தான் சொன்னீங்க 7 மணி. சரி ரைட் ஓகே. இன்றைக்கி ட்ரெயினில் போட்டுருக்கோம். சரி மேடம் ஓகே. யூட்டன் பண்ணணும். இண்டிகேட்டர் ரைட்லேயே போட்டுருக்கேன். பிரேக் வந்து கோல்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா நிற்கும். அப்படியே மெயினாக அந்த எக்ஸைட் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது வாட்டுக்கு வலிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த பிடிக்கிற ஃபோர்ஸை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நிதானம் பண்ணிக்கணும். நம்ம இப்படி பிடிச்சா வண்டி இப்படி போகும், அமுத்தி பிடிச்சா நின்றுங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்கணும். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு கொஞ்சம் முன்னால் விடுங்க. நம்ம யூட்டன் பண்ணிக்கலாம். ஸ்டேடியம் நிறுத்தி கிளச்சு பிடிக்கணும். அதனால் ஆஃப் ஆகிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். அப்படி ஃபுல்லாக ரேட்டில் திருப்பிங்க. ஸ்டேரிங் மூவ் பண்ணிங்கன்னா அப்படி மூவ் ஆகும். 1 2 3 நிறுத்தி போகலாம். அந்த 1 2 3 நிறுத்துங்க. பிரேக் விட்டிங்கன்னா போதும். சரி 2வது கீர். இந்த ரோட்லேயே போகலாம். நம்ம 2 நாளாக இப்படி நிறுத்தி வச்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். பட் இப்போவே அதுக்கே ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நமக்கு நிதானம் கட்டாதுன்னு அர்த்தம். நிதானம் இருந்தால் மட்டும்தான் ஆஃப் ஆகாது. 4வது இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. நம்ம நிறுத்திக்கலாம். போலீஸ்கார பின்னாடி நிறுத்திக்கலாம். பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுவோம்.
லெஃப்ட் போட்டு மிரரில் வண்டி வருதான்னு பார்த்துட்டு அப்படியே மெயிலில் அந்த மரத்துக்கிட்ட வர கட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். டக்குனு எக்ஸிலேட்டர் 2வது கியர். நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பம் வராது, ஸ்டியரிங் வேப்ளிங் வராது. சரிங்களா? நிதானத்தை இழக்காது, டக்குன்னு அது பரபரப்பாகாது. ஸ்டியரிங் ஃப்ரீயாக பிடிக்கும். இண்டிகேட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா நிறுத்திக்கலாம். பேரிகேட் தாண்டி கூட நிறுத்தி ரெண்டு பக்கமும் இருக்குது. ஸ்லோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க, 2வது கிளச்சு பிடிங்க, ஸ்லோ பண்ணுங்க. நம்ம 5வது கீரில் வந்தோம், 3வது கீர் போட்டுருக்கேன். பிரேக் பிடிச்சி நிறுத்தாதீங்க. போகலாம். பிரேக்கை பிடிச்சி நிறுத்தாதீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பிரேக்கை பிடிச்சி தான் நிறுத்துறீங்க. எக்ஸைட் மிதிக்காது. ரிலாக்ஸ். போகலாம். ஒன்றும் மிஸ் பண்ணி போகலாம். 3வது கீர் போட்டு பேரிகேடு வருது. பேரிகேடு தாண்டி போகிறதுக்கான வேலையை நிதானமாக செய்யும். ஸ்டடி பண்ணி பிரேக்கை பிடிச்சி பம்ப் பண்ணிங்கன்னா கீர் மாற்றப்படி சொல்லி வந்துட்டு போகணும். பிரேக்கை பெருவிரலில் மெயில்டாக யூஸ் பண்ணுங்கள். நமக்கு நிறுத்தணும்னு தோணுனா தான் மிதிக்கணும். செகண்ட் கீருக்கே வேலையில் 3வது கீர் போட ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ 3வது கீர் போடணும். 2வது ஒரு கார் வருது நிற்கிதுல்ல, அங்கே நிறுத்திக்கணும். 4வது கீர். அப்படியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வர கண்டிப்பாக. இதுதான் 2வது கார். மறுபடியும் ஃபர்ஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுங்க. 3ல் நிறுத்தணும். சரிங்களா? தம்பி நிதானம். 3ல் நிறுத்தணும். அந்த 3ல் கூட நிறுத்துங்க. ஒரு நூல் எடுத்தாலுமே வண்டி ஆஃப் ஆயிடும். அந்த 3 தாண்டி போதுங்களா? 3 தாண்டி ஒரு நூல் எடுத்தாலும் வண்டி ஆஃப் ஆயிடும். இந்த வண்டியும் இல்லை, எல்லா வண்டியுமே அப்படி தான். நான் செகண்ட் கீர் போட்டுருவேன். செகண்ட் கீர் நம்பர் 1 3வது கீர். எக்ஸைட்டர் ஏன் மிதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரேக்குன்னு நினச்சி எக்ஸைட்டையும் மிதிச்சிருவீங்க. புரியுதுங்களா? டக்குன்னு எமர்ஜென்சி உள்ளே வந்தார்ல, அந்த நேரத்தில் என்ன ஆகிடுன்னா, நம்ம கால் டக்குன்னு பிரேக்குக்கு வராமல் எக்ஸைட்டையும் பிரேக்குன்னு சொல்லி மிதிச்சிருவோம். அதனால் எக்ஸைட்டர் தொட்டு தான் ஓட்டணும்.
பிரேக்கை விட்டுருங்க. முன்னாடி வண்டி ஓரமாக போகும், மறுபடி இப்போ பம்ப் பண்ணி நின்றுடுவோம். புரியுதுங்களா? நமக்கு அது எந்த அளவுக்கு தேவை எந்த அளவுக்கு தேவையில்லைங்க நீங்களே அப்படியே உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணி மறுபடி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மெதுவாக 3rd 4th 5th தான் டக்கு டக்குன்னு எடுக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு செகண்டுக்குலாம் கொஞ்சம் நிதானமாக தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து நிறுத்தணும், செகண்டுக்கு எடுத்துடணும். ஆனால் மெதுவாக எடுக்கணும், அவ்வளோதான். அப்படியே அந்த சைட் போயிடலாம். பட் நீங்கள் போட்ட 3வது கீரு பரவாயில்ல ஒன்றும் மிஸ்டேக் போடும். அந்த டூலர் கார் நம்ம அந்த கேப்பில் ஓவர்டேக் பண்ணக்கூடாதுங்க. கூகுள் அதை மெயினில் பதிவு பண்ணிக்கங்க. நம்ம இதை ஒட்டி தான் போனாங்க. யாராக இருந்தாலும் நம்ம லெஃப்ட்டில் தான் ஓவர்டேக் பண்ணணும். நம்ம லெஃப்ட் ரைட் மாறி வந்தோம்னா பின்னால் வரவங்க குழப்பத்துலேயே தான் வருவாங்க. நம்மளே ஒரு வண்டிக்கு பின்னால் அப்படி வந்தாலும் நம்ம அதானே பண்ணுவோம். என்னடா இவன் லெஃப்ட் ரைட் மாறி வந்துருக்குன்னு கேட்க மாட்டோமா? கேட்போம்ல. இந்த ரோடை பிடிச்சிட்டா இந்த ரோடை பிடிச்சி போயிடுவோம். நம்ம நிறுத்து தானே போகிறோம், கரெக்டாக நிறுத்து தானே போகிறோம். மேலில் தான் லைட்டாக எக்ஸைட் டச் பண்ணிங்கன்னா வண்டி போகும். எக்ஸைட்னு காலை எடுத்து கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கும். அவ்வளோதான். இப்போ நியூட்ரல் பண்ணிடுங்க. இப்போ ஹேண்ட் பிரேக் போடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீரில் போட்டுருங்க. இப்போ ஆனால் ஹேண்ட் பேர் போட்டதுக்கப்புறம் புரியல. ஹேண்ட் பேர் போட்டாலுமே கீழே போகாமல் இருக்கும். ஆமாம். இப்போ எதுக்கு 2 எல்லா வண்டியிலையும் ஹேண்ட் பிரேக்கு கரெக்டாக வேலை செய்யாது. எல்லா வண்டியிலையும் ஹேண்ட் பிரேக்கு கீழே கேபிள் கட் ஆகிருக்கும், ஏதோ ஒன்று ஆகிருக்கும். எல்லா வண்டியிலும் கரெக்டாக இது வேலை செய்யாது. கீர் வந்து எப்போவுமே சேஃப்டி எப்போவுமே வேலை செய்யும். இதில் வந்து கம்ப்ளைண்ட்டே வராது. இதில் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். அதனால் வந்து நம்ம எப்போ இருந்தாலும் இந்த கீரில் போட்டு நிறுத்திக்கிட்டோம்னா அது வாட்டுக்கு நிற்கும். இப்போ நம்ம 2 வீலர் ஒரு மேட்டில் ஏற்றி நிறுத்துகிறோம். நிறுத்தும்போது ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீரில் தான் நிறுத்திட்டு போகிறோம். வண்டி பின்னால் அவர் கூட நிறுத்திட்டு போகிறது ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இதுவும் கீரில் போட்டோம்னா வண்டி நவராது. இது ஒரு சேஃப்டினா இது எக்ஸ்ட்ரா சேஃப்டி. சரி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில இல்லைப்பா நீ நியூட்ரலில் தான் நிறுத்தும்பாங்க. கீரில் போட்டுக்கிட்டால் வண்டி இப்படி மேட்டில் நிற்கிது, அது பின்னால் வரும். அவ்வளோதான். இது ஒரு நூல் தான் வரும், அதுக்கப்புறம் வராது. அதுக்கப்புறம் நம்ம கிளச்சை பிடிச்சோம்னா வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எந்த வண்டியாக இருந்தால் நிறுத்துறாலும் கடைசியாக இறங்கும்போது கீரில் போட்டுருவோம். சரிங்களா? இன்னொன்று இப்போ பேரிகார்டில் வந்து நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம்ல. ஆமாங்க. இப்போ வந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எப்பவுமே இந்த பெண்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கீரை குறைக்கணும். அதுக்கு முன்னாடி குறைச்சிக்கணும். அது வந்து நம்ம நிதானத்தை பொறுத்து, நம்ம அந்த இடத்துல எவ்வளோ நிதானமாக இருக்குமோ அதை பொறுத்து. நம்ம ஃபஸ்ட்டு பிரேக்கை பிடிச்சி கிளச்சை பிடிச்சிட்டு நம்ம அங்கே எவ்வளோ நிதானமாக இருக்கும் அதை பொறுத்து. நீங்கள் அந்த இடம் வரும்போதே பரபரப்பாயிடுறீங்க. இப்படி ஸ்டியரிங் லெஃப்ட்டு திருப்பணும் ரைட் திருப்பணும் மைண்ட் செட்லேயே வரீங்க. அதை விட்டுட்டு நம்ம நிதானமாக ரிலாக்ஸாக போகிறோன்னு போனோம்னா நீ ஒரு கையில் ஸ்டியரிங் பிடிச்சிருந்தாலுமே நீ சொல்கிறது செய்யும். அந்த ஸ்டியரிங் நீ இந்த ஒரு கையில் மட்டும் ஸ்டியரிங் பிடிச்சிருந்தாலுமே நீ என்ன எதிர்பார்க்குறியோ அது இந்த கையும் செய்யும் வண்டியும் செய்யும். அதனால் நீ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கீரு முன்னால் போட்டுக்கலாம், தாண்டி போட்டுக்கலாம். இல்லை அந்த டிவைடருக்குள்ளேயே போகிற மாதிரி போட்டுக்கலாம். பட் அந்த இடத்துல நமக்கு நடக்கிற சூழ்நிலையை பொறுத்து நம்ம அட்வான்ஸாக போட்டுக்கிட்டோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஸ்பீடில் வந்துட்டுருக்கும். டக்குன்னு கீர் போட்டு கிளச்சுன்னு கால் எடுக்கும், டக்குன்னு சுண்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கு வர ஸ்பீட்லேயே டக்குன்னு கரெக்டாக பிரேக்கை பிடிச்சி கிளச்சை பிடிச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு அழகாக வெளியே வந்துடும். அப்போ நமக்கு என்ன தேவையோ கீர் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கிளச்சை பிடிச்சிட்டு தான் இருக்கோம்.
அதனால் நம்ம வெளியே வந்துட்டு நமக்கு என்ன கீழ்ட்டு அந்த கீழ் போட்டுக்கலாம். அட்வான்ஸாக போகிறத விட தாண்டும்போது போட்டால் ஈஸியாக இருக்கும். பட் அது வரைக்கும் நம்ம கிளச்சை பிடிச்சிருக்கோமா, பிரேக்கை பிடிச்சிருக்கோமா, நிதானமாக இருக்குமான்றதை பூரா யோசிக்கணும். அது உங்களுக்கு ரிப்பீட்டை ஓட்ட வந்துடும். 4 நாள் தான் வச்சு நிற்கும், பார்த்துக்கலாம் விடுங்க. சரிங்களா? நம்ம 4 நாளில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுவே பெரிய விஷயம் தானே. ஓகே, இன்னும் வந்து நிதானமாக இருக்கும். அந்த நிதானம் வந்துட்டாலே இன்னும் 11 நாள் இருக்குது தம்பி. இன்னும் 11 நாள் நம்ம எங்கேயோ வந்துடலாம். சரிங்களா? பார்த்துக்குங்க.